ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம இன்றைக்கி சப்பாத்தி வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீதம் இருந்த சப்பாத்தி கூட இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். இப்போ நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம், லைட்டாக வதக்கினா போதும். அடுத்தது குடமிளகா, முட்டைகோஸ் எல்லாம் சேர்த்துட்றேன். அப்புறம் பீன்ஸு, கேரட் இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு. லைட்டாக இப்போது சோயா சாஸ் சேர்த்துடலாம். அடுத்தது சாஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன சாஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதோட கொஞ்சோண்டு பெப்பர், லைட்டாக வந்து சில்லி பவுடர் சேர்க்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு. இது நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சப்பாத்தி, அது சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு. இது நல்லா கிளறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்பாத்தியில் சூப்பரான நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.